பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். அன்பு குழந்தையே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல மாற்றம் வரும் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இன்று வரை உங்கள் மனதில் இருக்கும் கனவுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்று நிறைவேறும் என்று சொன்னால் உங்கள் இதயம் மகிழ்ச்சியால் துள்ளுமா இல்லையா? உங்களுக்கு தெரியாமலே உங்களை நோக்கி அதிர்ஷ்டமும் செழிப்பும் வந்து கொண்டிருக்கிறது. நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகும் வழிகளை நீங்கள் பின்பற்றினால் அந்த நல்ல நேரம் விரைவில் உங்களை அடையும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட அழகாகவும் வளமாகவும் மாறும். நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா, ஏன் சிலருக்கு அதிர்ஷ்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது? ஏன் சிலருக்கு எல்லா கதவுகளும் திறந்து வாழ்க்கை சிரித்த முகம் காட்டுகிறது? உங்களுக்கு தெரியுமா, அந்த அதிர்ஷ்டம் ஒரு நாள் திடீரென்று உங்களையும் தேடி வரும். ஆனால் அதற்கு முன் நீங்கள் உங்கள் உள்ளத்தையும் உங்கள் மனதையும் அந்த அதிர்ஷ்டத்தை வரவேற்க தயாராக்க வேண்டும். இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகும் ரகசியம் அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி உங்களிடம் இழுத்து வருவது என்பதை பற்றியது. அதிர்ஷ்டம் என்பது வானில் இருந்து விழும் பரிசு அல்ல, அது உங்கள் உள்ளத்தில் உருவாகும் ஒரு அலை போன்ற சக்தி. உங்கள் எண்ணங்கள், உங்கள் சொற்கள், உங்கள் செயல்கள், இந்த மூன்றும் இணைந்து உருவாக்கும் சக்தியே அதிர்ஷ்டம். ஒரு விதையை நீங்கள் நன்றாக நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றி வெயிலும் காற்றும் கிடைக்கச் செய்தால் அந்த விதை ஒரு மரமாக வளரும். அதே போல உங்கள் மனதில் நன்றியை நட்டு பொறுமையால் வளர்த்து நம்பிக்கையால் காத்தால் அதிர்ஷ்டம் உங்களிடம் வந்து நிலைத்து நிற்கும். பலர் நினைப்பது போல அதிர்ஷ்டம் என்பது பணத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல். உடல் ஆரோக்கியம், மன அமைதி, குடும்ப அன்பு, நண்பர்களின் ஆதரவு இவையும் அந்த அதிர்ஷ்டத்தின் வடிவங்கள். உண்மையான செல்வம் என்பது நீங்கள் தினமும் அனுபவிக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் தான். நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது, உங்களது மனம் அமைதியாக இருக்கும்போது அதிர்ஷ்டம் உங்களை கண்டுபிடிக்க எளிதாக இருக்கும். மனத்தில் கோபம், பொறாமை, சண்டை, பயம் இருந்தால் அதிர்ஷ்டத்தின் கதவு மூடப்பட்டுவிடும். எனவே முதலில் உங்கள் மனத்தை சுத்தமாக்குங்கள். அதை எப்படி செய்வது? தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து ஆழமாக மூச்சை இழுத்து உங்கள் மனதில் சாய்பாபா என் கூட இருக்கிறார் என்று உணருங்கள். அந்த உணர்வு உங்களை அதிர்ஷ்டத்தோடு இணைக்கும் பாலமாக இருக்கும். நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது, உங்களிடம் ஏற்கனவே உள்ளவற்றுக்கு நன்றி சொல்ல தொடங்குங்கள். ஒரு துளி தண்ணீர் குடித்தால் கூட இதற்கும் நன்றி என்று மனதில் நினையுங்கள். நீங்கள் சாப்பிடும் உணவுக்கு, உங்களுக்காக உழைக்கும் கைகளுக்கு, உங்களை நேசிக்கும் மனங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்வது அதிர்ஷ்டத்தை விரைவாக உங்களிடம் கொண்டு வரும் மந்திரம். நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. அதிர்ஷ்டம் வந்து சேர்வதற்கு நீங்கள் உங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை விதையாய் நட்டாக வேண்டும். நீங்கள் இன்று முதல் ஒரு சிறிய நன்றியுடன் நாளை தொடங்குங்கள். அந்த நன்றியில் நான் இருப்பேன். அந்த நன்றியின் வழியே உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் செழிப்பும் வந்து குடியிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் திடீரென்று எல்லாமே நன்றாக மாறிவிடும் என்ற நம்பிக்கை உங்களுக்குண்டா? ஒரு செய்தி, ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு எல்லாம் உங்களை உயர்த்தும் கதவை திறக்கும் அந்த தருணம். அந்த தருணம் எப்போது வரும்? அதை விரைவாக வரவழைக்க முடியுமா? அதிர்ஷ்டத்தை தாமதிக்காமல் உங்கள் கதவுக்கு கொண்டு வரும் வழிகளை இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதிர்ஷ்டம் தாமதிப்பது பல நேரங்களில் நம்மால் உருவாக்கப்படும் தடைகளால் தான். அந்த தடைகள் வெளியில் இல்லை, உங்கள் மனத்திற்குள் தான் இருக்கிறது. நீங்கள் என்னால் முடியாது என்று நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் அதிர்ஷ்டத்துக்கு நீங்கள் தானாகவே கதவை மூடுகிறீர்கள். உதாரணமாக, ஒரு வயலில் மழை பொழிய தயாராக இருந்தாலும் விவசாயி விதை போடவில்லை என்றால் பயிர் விளையுமா? அதே போல உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகள் வந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் மனதில் தயார் இல்லாமல் இருந்தால் அதிர்ஷ்டம் வந்து போய்விடும். அதற்காக முதலில் உங்களை தயாராக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கும் அதிர்ஷ்டம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை ஏற்கும் மனப்பக்குவம் வேண்டும். சில நேரங்களில் அது பணமாக வரலாம், சில நேரங்களில் அது மனிதர்களாக வரலாம், சில நேரங்களில் அது ஒரு புதிய சிந்தனையாக கூட வரலாம்.
நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது, நீங்கள் தினமும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை வரவேற்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். காலை எழுந்ததும் இன்று நல்லது நடக்கும் என்று சொல்லுங்கள். அந்த ஒரு சொல்லே உங்கள் மனதுக்கு புதிய சக்தியை கொடுக்கும். ஒரு சிறிய பழக்கத்தை உருவாக்குங்கள். தினமும் ஒரு நல்ல செயலை செய்யுங்கள். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு பசியான பறவைக்கு தானியமோ, தேவையுள்ளவருக்கு ஒரு புன்னகையோ, இது எல்லாம் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் செயல்கள். அதிர்ஷ்டம் நல்ல மனநிலையை கொண்டவர்களையும் நல்ல செயல்களை செய்பவர்களையும் விரும்புகிறது. உங்கள் மனதில் கோபம், பேராசை, சுயநலம் இருந்தால் அதிர்ஷ்டம் நெருங்குவதற்கே பயப்படும். அதனால் உங்கள் மனதை பாசத்தாலும் கருணையாலும் நிரப்புங்கள். நீங்கள் இன்று முதல் இந்த வழியை தொடங்கினால் அந்த நல்ல அலைகள் பிரபஞ்சத்தில் பரவி உங்களிடம் அதிர்ஷ்டம் திரும்பி வரும். நீங்கள் தயாராக இருந்தால் அது தாமதிக்காது. நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் மனதில் ஒளியை ஏற்றி வைத்தால் அதிர்ஷ்டத்தின் பாதையை நான் உங்களுக்கு காட்டுவேன். அந்த பாதையில் செல்வது உங்கள் கடமை. ஆசீர்வதிப்பது என்னுடைய கடமை. நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? ஏன் சிலருக்கு வாழ்க்கையில் எல்லாமே எளிதாக கிடைக்கிறது, ஆனால் சிலருக்கு எதுவும் சரியாக முடியாமல் போகிறது? அதே உலகம், அதே சூரியன், அதே மழை, ஆனால் ஏன் அதிர்ஷ்டம் ஒருவரை தேடி ஓடுகிறது, மற்றொருவரை தவிர்க்கிறது? இதற்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது. இன்று நான் உங்களிடம் அந்த ரகசியத்தை திறந்து காட்டப் போகிறேன். அதிர்ஷ்டம் ஒரு காற்றைப் போல. அது எங்கு வேண்டுமானாலும் வீசும். ஆனால் அதன் திசையை நீங்கள் அறிந்தால் அதை உங்கள் பக்கம் திருப்ப முடியும். அதிர்ஷ்டத்தின் திசையை மாற்றுவது உங்கள் சிந்தனை, உங்கள் மனநிலை, உங்கள் செயல். பலர் அதிர்ஷ்டம் என்பதை பிறவியில் தீர்மானிக்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் உங்களிடம் சொல்கிறேன், பிறவியில் விதைக்கப்பட்ட விதைகள் உண்டு. ஆனால் அதை வளர்ப்பது உங்கள் கையில்தான். நீங்கள் நல்ல சிந்தனையால் அந்த விதைகளை நீரூட்டி வளர்த்தால் அது செழிப்பாக மலரும். உதாரணமாக, ஒருவர் பணம் சம்பாதிக்கும் நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் சோம்பலால் அதை முயற்சிக்கவில்லை என்றால் அந்த வாய்ப்பு மறைந்துவிடும். இது அதிர்ஷ்டம் இல்லாதது அல்ல, இது அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தாதது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும், ஆனால் நீங்கள் அதை அடையாளம் காண வேண்டும். பல நேரங்களில் அது ஒரு சிரமமாக, ஒரு சோதனையாக வந்தாலும் அதன் உள்ளே மறைந்திருக்கும் பரிசை உணர்ந்தால்தான் அது செழிப்பாக மாறும். உங்கள் மனதை எப்போதும் திறந்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள். மனதின் கதவு மூடப்பட்டால் அதிர்ஷ்டம் வெளியே நிற்கும். அந்த கதவை திறப்பது நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத மனம் ஒரு குளிர்ந்த விளக்கை போல ஒளி ஏற்காது. ஆனால் நம்பிக்கை கொண்ட மனம் இருளில் கூட வெளிச்சத்தை ஈர்க்கும். இதற்கு நான் ஒரு சிறிய மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். காலை எழுந்ததும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இன்று நல்லது நடக்கும் என்று சொல்லுங்கள். இதனை 41 நாட்கள் தொடருங்கள். மாற்றத்தை நீங்களே காண்பீர்கள். உங்களின் நன்றியுணர்ச்சி உங்கள் அதிர்ஷ்டத்தை பல மடங்கு அதிகரிக்கும். நன்றி சொல்லும் மனம் இன்னும் அதிகம் பெறும். வாழ்க்கையில் எதையும் சிறியதாக நினைக்காதீர்கள். சிறிய விதை பெரிய மரமாக மாறும் போல சிறிய நன்மை பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள். நான் அதிர்ஷ்டத்தின் கதவை உங்களுக்காக திறந்து வைப்பேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் எல்லாம் சரியாக நடந்த நாள்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். சிறிய முயற்சியிலேயே பெரிய வெற்றி, வழியில் உதவும் நல்ல மனிதர்கள், எதிர்பாராத சந்தோஷங்கள், இவை எல்லாம் ஒரே நாளில் குவிந்த அந்த அனுபவம். அந்த நாளை நினைத்தாலே முகத்தில் சிரிப்பு வருகிறது அல்லவா? அந்த நிலை மீண்டும் வராதா? வரலாம். இன்று அதற்கான பாதையை உங்களுக்கு காட்டப் போகிறேன். அதிர்ஷ்டம் ஒரு திடீர் விருந்தினரை போல. அது எந்த நேரத்திலும் எந்த வழியிலும் உங்களை சந்திக்க முடியும். ஆனால் நீங்கள் தயாராக இருந்தால்தான் அந்த வருகை மகிழ்ச்சியாக மாறும். பலர் அதிர்ஷ்டம் தானாகவே வந்து கதவை தட்டும் என காத்திருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்வது, நீங்கள் கதவை திறந்து வைத்து காத்திருக்க வேண்டும். அது என்ன பொருள்? நீங்கள் மனதை நல்ல எண்ணங்களால் நிரப்பி செயலை நேர்மையுடன் செய்து வாய்ப்புகளை கவனித்து வாழ வேண்டும் என்பதுதான். நான் உங்களிடம் இப்போது ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்னும் வரவே இல்லையெனில்
நீங்கள் காத்திருக்கும் அந்த நாள் அதிர்ஷ்டம் முழுவதுமாக உங்கள் பக்கம் திரும்பும் அந்த நொடி, அது நாளை காலை வந்தால் நீங்கள் தயார்தானா? இன்று அந்த அதிர்ஷ்டத்தை உங்களிடம் விரைவில் கொண்டு வர நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். வாழ்க்கை எப்போதும் ஒரு ஓடும் ஆற்றைப் போல. சில நேரங்களில் அதன் நீர் அமைதியாக இருக்கும், சில நேரங்களில் அது வேகமாக பாயும். அதிர்ஷ்டமும் இப்படித்தான். அது எப்பொழுது எந்த அளவில் வரும் என்பதை யாரும் கணிக்க முடியாது. ஆனால் அதை பெறுவதற்கு மனமும் மனப்பான்மையும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நான் உங்களிடம் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அதிர்ஷ்டம் எப்போதும் நல்ல மனசுடையவர்களை விரும்பும். நல்ல மனம் என்பது பிறருக்காக நல்லது விரும்பும் மனம். நீங்கள் மற்றவருக்கு உதவும் போது அது நேரடியாக உங்கள் அதிர்ஷ்ட களஞ்சியத்தில் சேமிக்கப்படும். அந்த சேமிப்பு தேவையான சமயத்தில் உங்களுக்கு இரட்டிப்பு அளவில் திரும்பும். ஒரு பக்தர் என்னிடம் ஒருமுறை கேட்டார், பாபா, எனக்கு அதிர்ஷ்டம் வரவே வருவதில்லை, என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், உனக்கு இல்லாததை எண்ணி வருந்துவதை நிறுத்து. இருப்பதை எண்ணி நன்றி சொல்லத் தொடங்கு. அதிலிருந்து உன் அதிர்ஷ்டம் மலரத் தொடங்கும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் செய்யும் சிறிய நல்ல செயல்களே எதிர்காலத்தில் பெரிய அதிர்ஷ்டமாக வந்து சேரும். நீங்கள் ஒரு மரத்தை நடுகிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். அந்த நாளில் அது சிறியதாக இருக்கும். ஆனால் வருடங்கள் கழித்து அது நிழலையும் பழங்களையும் காற்றையும் தரும். அதிர்ஷ்டமும் இப்படித்தான். நீங்கள் இன்று விதைக்கும் நல்ல எண்ணங்கள் நாளை உங்களுக்கு மிகப்பெரிய செழிப்பை தரும். நான் உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறேன். நீங்கள் மனதை சுத்தமாக வைத்துக் கொண்டு பிறருக்கு நல்லது செய்து நன்றியுணர்வுடன் வாழ்ந்தால் உங்கள் அதிர்ஷ்டமும் செழிப்பும் தாமதமின்றி வந்து சேரும். அது வந்து கதவை தட்டும் போது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையும் ஒளியாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பும். என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உங்களோடு. நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உங்களை உங்கள் அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லும். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.